மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம எந்த பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒளியியல் அப்படின்ற பாடத்தை படிக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்முடைய பேட்ச் ஆரம்பிக்கிறப்பயே பல மாணவர்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ஒளியியல் டாபிக் அதில் பிம்பங்கள் உருவாதலில் ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். சார் முழுசு எப்போ நடத்துவீங்க, எனக்கு நல்லா புரியுது எங்களுக்கு, ஆனால் முழுசில் நடத்தினா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய வீடியோ. ரொம்ப கவனமாக கவனிங்க. பிம்பங்கள் எப்படி உருவாகுது, ஆடிகளில் பிம்பங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது, இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஆடிகள்னால் மிரர். இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று சமதள ஆடிகள், இன்னொன்று வளைவு ஆடிகள். பிளெயின் மிரர்ஸ், கேர்வ்டு மிரர்ஸ் அப்படின்வாங்க. இதில் கேர்வ்டு மிரர்ஸ் பார்த்தீங்களா, வளைவு ஆடிகள். இதில் 4 வகை இருக்குது. ஒன்று ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், கோளக ஆடிகள். இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் மிரர், உருளை ஆடிகள். இன்னொன்று பேராபோலிக் மிரர், பரவளைய ஆடிகள். இன்னொன்று எலிப்சாய்டு மிரர், நீள்வட்ட ஆடிகள். ஸோ வளைவு ஆடிகளில் மொத்தம் 4 வகைகள் இருக்குது. ஆடிகள் அப்படி கேட்டால் 2 வகை. ஸோ இந்த டைப்ஸை மறந்துடாதீங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், கோளக ஆடிகள். இங்கே பாருங்கள், ஒரு கோலத்தை இந்த மாதிரி ரவுண்டை வரைஞ்சிருக்காங்க. அதில் 2 கார்னரையும் வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த வெட்டக்கூடிய பகுதி இந்த மாதிரி வருங்களா. இதில் கோட்டிங், அதாவது இந்த கண்ணாடிக்கு ரசம் பூசுவாங்க பார்த்தீங்களா, அதில் வெளியே ரசம் பூசி உள்ளே லைட்டு பட்டு எதிரொலிக்கிற மாதிரி பாலிசான பகுதி உள்ளேயும் அந்த சொரசொரப்பான பகுதி வெளியே இருக்கிற மாதிரி செட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் குழி ஆடி. அதுக்கு பேர் என்னது, கான்கேவ் மிரர். அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள், சொரசொரப்பான அந்த கோட்டிங்கை உள்ளே கொடுத்துட்டு வெளியே பளபளப்பாக வச்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் குவி ஆடி, கான்வெக்ஸ் மிரர். புரியுதுங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியுடைய குளிர்ந்த பகுதி, அந்த பள்ளமான பகுதியில் ஒளி எதிரொலிப்பு நடந்துச்சுன்னா, லைட் ரிஃப்ளெக்ஷன் அந்த கேவ், அந்த குளிர்ந்த பகுதியில் நடைபெற்றுச்சுன்னா அதுக்கு பேர் கான்கேவ் மிரர். புரியுதுங்களா? இது குவிந்த பகுதியில், அந்த மேடான பகுதியில் ஒளி எதிரொலிப்பாகும். எப்போ எதிரொலிப்பாகும்? நல்லா பாலிசாக இருந்தால் எதிரொலிப்பாகும். சரிங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் எப்படி பூசணும்? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த பகுதி நல்லா ஒளி எதிரொலிப்பு ஆகணும் அப்படின்னா இந்த பகுதி என்ன பண்ணிடுவாங்க, வெளிப்பகுதியை அந்த ரசம் பூசி டார்க் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதே மேடான பகுதியில் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, மேடான பகுதியை அப்படியே வச்சுட்டு உள்பக்கம் என்ன பண்ணிடுவாங்க, ரசம் பூசிடுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் குழி ஆடி, இதுக்கு பேர் குவி ஆடி, கான்கேவ், கான்வெக்ஸ். குழியாடிக்கு, அதாவது கான்வெக்ஸ் மிரருக்கு ஒரு எக்ஸாம்பிள், மன்னிக்கவும், கான்கேவ் மிரருக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கப் போடுற மிரர் பார்த்துருப்பீங்க. ஃபிலிம்லலாம் பண்ணுறப்ப அந்த ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற அந்த மிரர் பார்த்திங்கன்னா, அதாவது ஒப்பனைக்கான ஆடி, அது குழியாடி. அடுத்து பார்த்தது இப்போ கான்வெக்ஸ் பார்த்தோம், குவி ஆடி பார்த்தோம். அந்த குவி ஆடியில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 வீலரில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பார்ப்பதற்காக முன்னாடி நம்ம ஒரு ஆடியை பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் குவி ஆடி. புரியுதுங்களா? அதாவது மோஸ்ட் காமன் கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஆர் ரியர் வியூவிங் மிரர் யூஸ்ட் இன் வெஹிக்கிள்ஸ். நம்முடைய டூ வீலர் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் ஒரு லைன் எழுதியிருப்பாங்க, கவனித்து பார்த்துருப்பீங்க. பட் அது எதுக்கு எழுதியிருக்காங்க கூட தெரியாது. ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தென் தி அப்பியர் அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதை பார்க்கலாட்டி ரொம்ப பழைய வண்டியில் அந்த இது போயிருக்கும். புது 2 வீலராக இருந்துச்சுன்னா அந்த மிரரில் பாருங்கள் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர்னு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது, அதனால் கவனமாக ஓட்டுறா, இல்லாட்டி வண்டிக்காரன் தட்டி விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்மளை வார்ன் பண்ணுறதுக்காக அந்த லைன் எழுதியிருக்கு. நம்ம ஏன் எதுக்கு கூட அதை பார்க்குறது, ஏதோ கம்பெனி விளம்பரம் மாதிரி பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறோம். ஏன்னா கண்ணாடியில் பார்க்குறப்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில்
வர மாதிரி நமக்கு அப்பியர் ஆகும். பட் அது ரொம்ப பக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்கும். ரைட்டுப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேராபோலிக் மிரர், பரவளைய ஆடிகள். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். காலேஜில், யூனிவர்சிட்டியில் இருக்கும். அதாவது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா கான்கேவ் மாதிரி தான், குவி ஆடி மாதிரி தான். பட் என்னென்னா ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்கும். அந்த உள்புறம் ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். சூரிய கதிர்கள் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிரரில் பட்டு எதிரொலிப்படைஞ்சு பர்டிகுலராக ஒரு இடத்துல என்ன ஆகும்னா கன்வெர்ஜ் ஆகும். அந்த இடத்துல பார்த்து சோத்து பானையை வச்சா ஈஸியாக பார்த்து சமையல் பண்ண முடியும். அந்தளவுக்கு அந்த இடத்துல நமக்கு ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மிரர்ஸ் பார்த்திங்கன்னா பேராபோலிக் மிரர்ஸ் அப்படின்வாங்க, பரவளைய ஆடி. இந்த பேராபோலிக் மிரர்ஸை பற்றி பழைய காலத்தில் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. டயோகில்ஸ் அப்படின்ற ஒரு வல்லுநர் என்ன எழுதியிருக்காருன்னா, எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற தன்னுடைய புக்கில் இந்த பரவளைய ஆடியை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன ஆடிகள்? எரிக்கும் ஆடிகள். சொன்னவர் டயோகில்ஸ் அண்ட் பேர்னிங் மிரர் அப்படின்ற புக்கில் இந்த மேத்தமெட்டிஷியன் சொல்லியிருக்கார். அவர் பேர் டயோகில்ஸ். அதே மாதிரி இபின் சால் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். இவர் 10ஆம் நூற்றாண்டிலேயே பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். புரியுதுங்களா? they were also studied in the 10th century by a physicist called the Ibn Sal. ஓகே. அதே மாதிரி 1888 888 ஈஸியாக வந்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஹெட்ஸ் அப்படின்றவர் வானொலி வாங்கி வடிவில் ஒரு ஆடியை அமைச்சார். வானொலி வாங்கி என்பது ஆண்டனுக்கான சரியான தமிழ் சொல், கலைச்சொல். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒருவில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வினாக்கள் அங்கே இடம்பெறலாம். ஆண்டனா என்பது வானலை தாங்கி. ஸோ இதில் 3 ஒன்வேர்டு இருக்குது இந்த டு யூனோவில். ஸோ நல்லா பார்த்துங்க. ஸோ பேசிக்ஸான விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை இப்போ பார்க்க போகிறோம். டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், கோளக ஆடிகள் தொடர்பான சில சொற்களை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்கப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளைவு மையம் அப்படின்ற ஒரு டேர்மை அடிக்கடி பயன்படுத்துவோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்வாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதை சி அப்படின்ற லெட்டரில் நோட் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ஆடி மையம் அப்படின்வாங்க. சார் ஆடி மையம் எப்படி சார் பார்க்குறது? நல்லா கவனிங்க. இப்போ நம்மளே ஒரு ஆடி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஆடி. என்ன ஆடி வச்சுக்கலாம்? ஒரு குழி ஆடியாக கூட வச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆடியை அப்படியே ஒரு வட்டமாக வரைங்க. இந்த ஆடியை அப்படியே ஒரு வட்டமாக வரைங்க. ஏன்னா அந்த மிரர் இவ்வளோ தான் இருக்குப்பா. நான் ஒரு கற்பனையாக அப்படியே ஒரு வட்டமாக வரைகிறேன். வட்டமாக வரைகிறப்ப அதோடைய மையம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மையத்துக்கு பேர் தான் வளைவு மையம் அல்லது ஆடி மையம். புரியுதுங்களா? ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது இதுதான். அதே மாதிரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மையம். ஆடி மையம் என்பதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போல் அப்படின்வாங்க. POLE போல் அப்படின்வாங்க. அவனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் P அப்படின்றது இந்த லெட்டர் தான் இதுக்கு பயன்படுத்துவாங்க. எதுக்கு? ஆடி மையத்துக்கு. சார் இது எப்படி சார்? அது இது ஒரே மாதிரி தானே இருக்குது. ஆனால் அது வேறு, இது வேறு. ஆடி மையம் என்பது வேறு, வளைவு மையம் என்பது வேறு. வளைவு மையம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஆடி மையம் கவனிங்க. இப்போ ஒரு ஆடி இருக்குது. இந்த ஆடிக்கு நீங்கள் வட்டமெல்லாம் வரையாதீங்க. இந்த ஆடிக்கு ஒரு மையம் இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஆடி மையம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் போல். இதுக்கு பேர் தான் என்னது? போல். ஆடி மையம் அப்படின்வாங்க. இட் இஸ் தி ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் மிரர். இட் இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் P. இது கோளக ஆடியின் வடிவியல் மையம். இது P என்னும் எழுத்தால் குறிக்கப்படும். அவ்வளோதான். அடுத்த டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதாவது வளைவு ஆரம். சாதாரணமாக ஒரு வட்டத்தின் ஆரம் எப்படி பார்க்கணும் அதை மாதிரி தான். இப்போ ஒரு ஆடி இருக்குது, அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டமாக ட்ரா பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு மையம் இருக்கும். அந்த மையத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு முனை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா வளைவு ஆரம். ஸோ இது ரேடியஸ் அப்படின்ற எடுத்து வரதுனால ஆர் அப்படின்ற லெட்டரை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் அண்ட் தி வெர்டெக்ஸ். புரியுதுங்களா? அதாவது கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவே வளைவு ஆரம். டினோட் பண்ண லெட்டர் ஆர். அடுத்த டேர்ம்
அடுத்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்வாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ தான் பார்த்தோம் ஆடி மையம், போல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அது எப்படி பார்த்தோம்? ஸோ சென்டரில் இருக்கும். இந்த ஆடி மையத்துக்கும் வளைவு மையம் ஒன்று பார்த்தோமா, அப்படியே ஒரு இமேஜினாக அதை வட்டமாக ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னது? சி. இது பி அப்படின்றது. இது போல், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதாவது இது ஆடி மையம், இது வளைவு மையம். இந்த ரெண்டையும் இணைச்சி ஒரு நேர்கோடு வரைஞ்சிங்கன்னா, ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவியம். இதை முக்கிய குவியம் தான் சொல்லணும், பட் இங்கே குவியம் பயன்படுத்தியிருக்காங்க. 9th வரப்போ முக்கிய குவியம் அப்படின்வாங்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்வாங்க. இது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஆடி இருக்குது, அதுக்கு வளைவு மையம் இருக்குது, ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒருவேளை இது என்ன ஆடியை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்கன்னா, ஒரு குழி ஆடியை கற்பனை பண்ணிக்கிங்க. இப்போ வரக்கூடிய கதிர்கள் இந்த மாதிரி வரும், பேரலாக வந்து இதில் படும், நிறைய படும். நான் ஒரு 2 மட்டும் எடுக்கிறேன். இங்கே பட்டோன்னு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரிஃப்ளெக்ஷன் ஆகிறப்ப அந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் ஆகும். பர்டிகுலர் அந்த பாயிண்டில் கன்வெர்ஜ், அதாவது குவிய ஆரம்பிக்கும். இப்போ எத்தனை பட்டாலும் இந்த மாதிரி தான் வரும். இங்கே பாருங்கள், இப்படி பட்டாலும் இங்கே தான் வரும், இப்படி வந்து பட்டாலும் இந்த இடம் தான் வரும். ஸோ இப்போ பர்டிகுலர் அந்த ஒரு புள்ளியில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே போய் குவியுது. அதுக்கு பேர் முக்கிய குவியம் அல்லது ஃபோக்கஸ் அல்லது குவியம். சார் அது என்ன லெட்டரில் நோட் பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டல் எஃப்பில் நோட் பண்ணுவாங்க. என்ன எஃப்? கேபிட்டல் எஃப். சரி, இப்போலாம் நீங்கள் இது வரைக்கும் கேபிட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, இங்கே வந்து பயன்படுத்துகிறீங்களே. ஏன்னா சுமால் எஃப் வந்து அடுத்து இன்னொன்று வரப்போகுது, அதனால் இப்போ இந்த இடத்துல நான் கேபிட்டல் எஃப் சொல்கிறேன். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? சார் இது குழியாடி மட்டும்தானா? குவியாடியில் வராதுன்னா குவியாடியில் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பட்டு அப்படி விலகி போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் என்ன இருக்கும்னா முக்கிய குவியம் இருக்கும், சரிங்களா? குவியாடியும் சொல்லிடுறேன், அதையும் பாருங்கள். இப்போ குவியாடின்னு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், உள்பக்கம் ரசம் பூசியிருப்பாங்க. வரக்கூடிய கதிர்கள் பாட்டு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும். இப்போ இது எந்த இடத்துல குவியாது, பட் கற்பனையை இது வந்து நீங்கள் ஆடிக்கு மறுபுறம் கற்பனையை நீட்டி விட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இருந்து அந்த கதிர்கள் புறப்பட்டு வந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் குவியம், கேபிட்டல் எஃப் அப்படின்றலாம். த லாஸ்ட் ஒன் குவிய தொலைவு, ஃபோக்கல் லெங்த் அப்படின்வாங்க. குவியம் வேறு, குவிய தொலைவு வேறு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏன்னா இதை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா கணக்குகள் வரும். இது ஒரு தூர மதிப்பை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோக்கல் லெங்த் அப்படின்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தொலைவே குவிய தொலைவு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போல் அண்ட் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் இஸ் கால்டு தி ஃபோக்கல் லெங்த் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர். நல்லா கவனிங்க, இதையும் சொல்லித்தரேன். எல்லாத்துக்குமே அந்த படம் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பி இருக்குது, இது இங்கே சி இருக்குது, ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸை வரைகிறோம். இப்போ இந்த பியுக்கும் இந்த சிஇக்கும் சாரி பி இருக்குது, சி இருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் ஒரு குழியாடியை கற்பனை பண்ணிங்கன்னா நமக்கு எஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கதிர்களும் குவியும். அப்படி தானேங்கப்பா? வர கதிர் இங்கே பட்டு இந்த எஃப் வழியாக போகும், இங்கே பட்டு எஃப் வழியாக போகும். இப்போ இந்த போல், அதாவது ஆடி மையத்திற்கும் இந்த கேபிட்டல் எஃப் இருக்குது பார்த்தீங்களா, குவியம், முக்கிய குவியம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி பிஎஃப்சின்னு வரிசையாக இருக்குது. இதில் இந்த பியுக்கும் எஃப்க்கும் இடைப்பட்ட தொலைவு தான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப், குவிய தொலைவு, ஃபோக்கல் லெங்த் அப்படின்றது, சரிங்களா? அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள், இதுவும் அதே டிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி தானே இருக்குது. ஆமாம், அப்போ இது ஒரு எஃப் தான் இருக்கும், ஏறக்குறைய இது ஒரு எஃப் தான் இருக்குது. ஏன்னா இதை அப்படி வச்சு தானே ஒரு வட்டமாக வரைகிறாங்க. சிஏ மையமாக வச்சு ஒரு வட்டமாக வரைகிறாங்கப்பா, கவனிங்க. சிஏ மையமாக வச்சு தான் ஒரு வட்டம் வரைகிறாங்க. இப்போ இங்கே பி இருக்குது, இப்போ எஃப் இங்கே நடுவில் சரிபாதியில் இருக்கிறப்ப இங்கே இது எஃப்னா இது இன்னொரு எஃப், அப்போ இது ஒரு எஃப் அளவு தான் இருக்கும், இது ஒரு எஃப் அளவு தான் இருக்கும். அப்போ ஆரம் என்பது எப்படி இருக்கும்னா 2Fல இருக்கும். ஆரம் என்பது 2Fஆக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ ஆரம் என்பது சிக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவுப்பா. அதுக்கு இடையில் 2 பாகமாக பிரியுது. இது ஒரு எஃப் அப்படின்ட்டோம், இதுவும் ஒரு எஃப் தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது ஒரு எஃப், அது ஒரு எஃப்ன்றப்ப மொத்தமாக 2F. அப்போ
ஆரத்தை கண்டுபிடிக்கணும்னா குவிய தொலைவை 2ஆல் பெருக்கினாலே போதுமானது. இல்லை குவிய தொலைவு கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்த மாதிரி ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்கன்னா நம்முடைய வளைவு ஆரத்தில் இருந்து சரிங்களா, வளைவு ஆரத்தை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிரும், நமக்கு குவிய தொலைவு கிடச்சிரும். அதாவது டிவைடட் தி ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் அண்ட் கெட் தி ஃபோக்கல் லென்த். இதை பயன்படுத்தி 2 கணக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கணக்கை பார்த்துட்டு நம்முடைய பிம்பங்கள் வரைகிறதுக்கு போயிடலாம். கவனிங்க, ஏன்னா இந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவினை காண்க. The radius of curvature of a spherical mirror is 20 centimeter. Find its focal length. கவனிங்க, வளைவு ஆரம் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. எஃப் கேட்டிருக்கான், நமக்கு தெரியும் ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு r/2ன்னு தெரியும். ஆர் எவ்வளவு 20. ஸோ 20 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர் இஸ் தி ஃபோக்கல் லென்த். சிம்பிளான கணக்கு, பட் கான்செப்ட் புரிஞ்சால் தான் இதெல்லாம் எழுத முடியும். சரிங்களா, கான்செப்ட் புரிஞ்சிருச்சு ஈஸியாக தான் தெரியும். ஸோ அடுத்த கணக்கு, கோளக ஆடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் என்ன? ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 7 சென்டிமீட்டர். வாட் இஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? ஸோ குவிய தொலைவு எஃப் கொடுத்துட்டாங்க, ஆர் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஆர் ஈக்குவல் டு 2f. ஸோ 2 × 7 இஸ் 14 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி எளிமையான பெருக்கல் கேள்வி வரதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க, ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே, நம்ம ஆவோடு எதிர்பார்த்த அந்த பார்ட்டுக்கு வந்துட்டோம். கோளக ஆடிகளில் தோன்றும் பிம்பங்கள், இமேஜ் ஃபார்ம்டு பை எ மிரர்ஸ். ஸோ இதில் பர்டிகுலர் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜ் ஒரே ஒரு மிரரில் பார்ப்போம், கான்வெக்ஸ் மிரரில் பார்ப்போம். ஸோ கான்கேவ் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து புரியும். பட் கான்செப்ட் புரிஞ்சால் ஈஸி. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அப்படியே அட்டவணையை கொடுத்து முடிச்சுட்டாங்க. 2 அட்டவணை கொடுத்துருக்காங்க. இது எப்படி வருது, இது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு, இதுக்கு என்ன ஒரு ரூல், எதுவுமே கொடுக்கல, டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தா நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சு பண்ணுற நமக்கே சிரமமாக தான் இருக்கும். வெறும் இந்த டேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அந்த பிக்சர்ஸ் இங்கே இல்லை, பட் 9th இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போயும் இங்கே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக நடத்தி நல்லா கவனிங்க. கரெக்டாக கவனித்தா ஈஸியாக புரியும். சரிங்களா, இது பின்னாடி நடத்துவோம், குவியாடியை பின்னாடி நடத்துவோம். கான்கேவ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்வெக்ஸ் பின்னாடி நடத்துவோம். கான்கேவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் முன்னாடி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? பார்ப்போம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அட்டவணை நமக்கு ஈஸியாக நமக்கு புரியணும் அப்படின்னா ஒரு 3 ரூல் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். 9th ரூல் இருக்குது, 8th இல்லை. பட் அது தெரிஞ்சால் தான் இந்த இதை உள்ளே போக முடியும். பட் அதனால் இப்போ நான் சொல்லிடுறேன், கவனிங்க. அது என்னென்னு கவனிங்க. 1, படம் வரைஞ்சே சொல்லித்தரேன், அப்போ தான் புரியும். கவனிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு குழி ஆடி, கான்கேவ் மிரர். என்ன மிரர்? கான்கேவ் மிரர். இப்போ ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், பி இருக்கும், அதாவது ஆடி மையம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்னா, இதனுடைய வட்டத்தை மையமாக வச்சிங்கன்னா இந்த இடத்துல சி இருக்கும். இந்த 2 மட்டும் வச்சுக்குவோம். இதை இணைச்சி ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்கும். ஒரு முதல் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக ஒரு ரே வந்து அந்த மிரரில் பட்டுச்சுன்னா, ஆடியில் பட்டுச்சுன்னா, அந்த முதன்மை அச்சில் ஒரு பர்டிகுலர் புள்ளியில் குவியும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய குவியத்து அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதன் வழியாகத்தான் போகும். இதுதான் முதல் விதி. புரியுதுங்களா? முதன்மை அச்சுக்கு இணையாக வர கதிர் ஒரு மிரரில் பட்ட எது வழியாக போகும்? முக்கிய குவியத்தின் வழியாக போகும். ஸோ இப்படி ஒரு கதிர் வந்துச்சுன்னா அதுவும் அதன் வழியாக தான் போகும். ஸோ இந்த பக்கம் ஒரு கதிர் வந்துச்சுன்னா அதுவும் அந்த வழியாக தான் போகும். ஸோ இன்னும் இடையில இன்னொரு கதிர் வந்துச்சுன்னா அதுவும் அதன் வழியாக தான் போகும். இதுதான் முதல் விதி. அப்போ முதன்மை அச்சுக்கு பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு பீம் வந்துச்சுன்னா ஆஃப்டர் தி ரிஃப்ளெக்ஷன் இட் கோஸ் டு த்ரூ ஃபோக்கல் லென்த். ஓகேப்பா, அதுதான் முதல் விதி. அடுத்த விதி, இப்படி வராமல் அப்படி பேரலாக வராமல் நான் சொல்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்குவோம். முதல் வரைஞ்சிக்கிறேன். இது பி, இது சி. இது ஒரு பேரல் ஆக்சிஸ். இப்படி
இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வராமல் கொஞ்சம் உல்ட்டாவா ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வந்து டைரெக்டாக ஆடியில் பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் தி ரிஃப்ளெக்ஷன் இட் கோஸ் டு தி பேரலல் டு தி பேரல் ஆக்சிஸ், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இணையாக போகும். அப்போ எப்படின்னா, இணையாக வரக்கூடிய கதிர் முக்கிய குவியத்தின் வழியாக போகும். அப்படி இல்லாமல் முக்கிய குவியத்தின் வழியாக ஒரு கதிர் வந்துச்சுன்னா, திரும்ப ஒரு முறை சொல்ல நல்லா கவனிங்க. முதல் விதி என்ன பார்த்தோம்? முதல் விதி ஈஸி, டக்குன்னு சொல்லிடலாம். இப்படி இருக்குன்னா பேரலாக பட்டால் எஃப் வழியாக போகும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ரெண்டாவது ரூலில் இப்படி படாமல் டைரெக்டாக வந்து இந்த எஃப் வழியாக வந்துச்சுன்னா, இந்த எஃப் வழியாக ஒரு ரே வந்து பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா பேரலாக போகும். ஏங்க பேரலாக வர்றது எஃப் வழியாக போகுதுங்க. அப்போ எஃப் வழியாக வந்தால் பேரலாக போகும். புரியுதுங்களா? இதுதான் ரெண்டாவது விதி. இன்னொரு விதி இருக்குது. அது என்ன விதி பார்த்தீங்கன்னா, மூணாவது விதி. இந்த பி இருக்கு பார்த்தீங்களா, ஆடி மையம், இதன் வழியாக ஒரு கதிர் போனால் என்ன ஆகும்னா, தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன். என்ன ஆகும்? எந்த ஒரு விலகலும் அடையாது, நேராக போகும். இது மூணாவது விதி. இந்த மூணை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். அப்படியே இந்த கதிர் வரைபடத்தை பிச்சு உதறிடலாம். பார்க்கலாங்களா? கவனிங்க. ஃபஸ்ட் இது பார்க்க போகிறோம். முதல்ல கவனிங்க. பொருள் வந்து ஈரில்லா தொலைவில் வைக்கிறாங்க. பிம்பம் வந்து எஃப்பில் கிடைக்குதான். பிம்பத்தின் அளவு ரொம்ப சிறுசுன்றாங்க. தலைகளான மெய்பிம்பம்ன்றாங்க. இதை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிடலாமா? இது எப்படி இந்த பேஜ்லேயே வரைகிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, ஒரு மிரர் எடுத்தாச்சு, கூலியாடியே எடுத்தாச்சு. இந்த மையத்துக்கு பின்னு பேர் வச்சாச்சு. இந்த இடத்துல சி இருக்குதுன்னு வச்சாச்சு. சாரி, இந்த இடத்துல என்னது? சி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரில்லா தொலைவில் பொருள் வைக்கிறாங்க. பிரின்சிபல் ஆக்ஸை வரைஞ்சிருங்க. ஈரில்லா தொலைவில் ரொம்ப தூரத்தில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கற்பனையாக இந்த இடம்னு வச்சுக்கோம், கற்பனையாக. இப்போ இந்த ஆரோ மார்க்கில் இருந்து நிறைய கதிர்கள் வரும், வந்து நம்முடைய அந்த ஆடியில் படம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு 2 கதிர் மட்டும் வச்சுக்குவோம். ஒரு 2 கதிர்கள் மட்டும் வச்சுருக்கோம். ஒரு கதிர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் வந்து கரெக்டாக வந்து இந்த ஆடியில் படுது. அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இணையாக வருது. முதன்மை அச்சுக்கு இணையாக வந்தால் அந்த கதிர் எதன் வழியாக போகும்? நமக்கு நல்லாவே தெரியும், முக்கிய குவியத்தின் வழியாக போகும், ஃபோக்கஸ் வழியாக போகும். ரைட், ஒரு கதிர் இப்படி போயிடுச்சுங்களா? அடுத்து இன்னொரு கதிர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கோம். அதுவும் போய் என்ன ஆகுனா பேரலாக போய் அந்த மிரரில் பட்ட என்ன ஆகும்? அதுவும் எஃப் வழியாக தான் போகும். இப்போ 2 கதிர் எங்கே மீட் ஆகுது? எஃப்பில் மீட் ஆகுது. எந்த இடத்துல 2 கதிர்கள் மீட் ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகுனா இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ இவ்வளோ பெரிய பொருளாக வச்சது ஒரு குட்டி டாட்டில் தான் கிடைக்கிது. அந்த குட்டி டாட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இந்த 6 மார்க் அங்கே தலைகளாக தெரியும், ரொம்ப சிறுசாக இருக்கும், டாட் மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கவனிங்க. இப்போ இந்த அட்டவணையை பாருங்கள். பொருள் எங்கே வச்சுருக்கோம்? ஈரில்லா தொலைவு அட் இன்ஃபினிட்டியில் வச்சுருக்கோம். பிம்பம் எங்கேப்பா உண்டாச்சு? கரெக்டாக முக்கிய குவத்தில் உண்டாச்சு. ஸோ எஃப்பில் உண்டாச்சு. அந்த பிம்பத்தின் அளவு எப்படி இருந்துச்சு? இமேஜோடைய சைஸ் ரொம்ப ரொம்ப சிறுசாக இருந்துச்சு, ஹைலைட்டட் டிமினிஸ். அந்த பிம்பத்தின் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைகளாகவும் இருந்துச்சு. அப்படி தலைகளாக இன்வெர்ட்டடாக இருந்துச்சுன்னா அது என்ன இமேஜ்னா ரியல் இமேஜ். இவ்வளோ தான். அப்போ அந்த ஒரு படம் வரைய தெரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே ஈஸி தான். இந்த அட்டவணையிலிருந்து பெரும்பாலும் வினாக்கள் வரும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, அடுத்து ரெண்டாவது சொல்லித்தரேன், கவனிங்க. சிஇக்கு அப்பால்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? சிஇக்கு அப்பால், பியாண்ட் சி. அப்படி வைக்கிறப்ப பிம்பம் ஒரு இடத்துல உண்டாயிருக்கு, பிம்பத்தின் அளவு இப்படி இருக்குது, பிம்பத்தின் தன்மை இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை செக் பண்ண போகிறோம். என்னென்னன்றதை பின்னாடி பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து படத்தை வரைஞ்சி பார்த்துருவோம். திரும்ப ஒரு படத்தை வரைய போகிறோம். அதே படம் தான், அதே பி தான், அதே சி தான், அதே பிரின்சிபல் ஆக்சிஸ் தான். பொருள் மட்டும் அப்போ ஈரில்லா தொலைவில் இருந்துச்சு. இப்போ சிக்கு பக்கத்தில் வைக்க போகிறோம். இதானே சி. இப்போ சிக்கு பக்கத்தில் இங்கே வைக்கலாமா? இதாங்க பியாண்ட் சிக்கு அருகில் வச்சாச்சு. இப்போ என்ன ஆகுனா ஒரு கதிர் போய் கரெக்டாக அந்த மிரரில் பட்டு எது வழியாக போகும்? எஃப் வழியாக போகும். இன்னொரு கதிர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கதிர் சி வழியாக போகும்.
உங்களுக்கு நான் 3 விதிகள் சொல்லிக் கொடுத்தேன். அதில் இந்த விதி சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்கு எஃப் வழியாக போகிற சொல்லிக் கொடுத்தேன், பேரலாக போனால் என்ன ஆகும் சொல்லிக் கொடுத்தேன், பி வழியாக போனால் டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் போகணும்னு சொல்லிக் கொடுத்தேன். சி வழியாக போகிறத மட்டும் சொல்லித் தரல. அது இப்போ சொல்லி நோட் பண்ணிங்க. சி வழியாக ஒரு கதிர் போச்சுன்னா அது போகிற டைரெக்ஷன்லேயே திரும்பி வந்துடும். சரிங்களா? சரி, திரும்பி வந்துட்டு போகட்டும். இப்போ இந்த 2 கதிர்கள் மீட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்போ எங்கேருந்து மீட் ஆகுதோ அங்கேருந்து இந்த பேரல் ஆக்சஸ் வரைக்கும் இருக்கிறது தான் அதனுடைய பிம்பம். எப்படி உண்டாகும்னா இந்த மாதிரி உண்டாகும். இதுதாங்க பிம்பம். தலைகளாக தான் இருக்குது, சிறுசாக இருக்குது. பாருங்கள், இதை நம்ம பொருள் வச்ச பொருள் பிம்பம் பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குண்டு, தலைகளாக இருக்குது. அப்போ பிம்பம் எங்கே உண்டாயிருக்கு? இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் சி, இதுக்கு பேர் எஃப். அப்போ சிக்கும் எஃப்க்கும் நடுவில் உண்டாயிருக்கு. அப்போ பிம்பத்தின் நிலை சிக்கும் எஃப்க்கும் இடையில், பிட்வீன் சி அண்ட் எஃப், பிம்பத்தின் அளவு எப்படி இருந்துச்சு? மிக டாட்டு மாதிரி இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதுவும் சிறுசு தான். ஸோ சிறியது தான். பொருளை காட்டிலும் சிறுசு தான். ரியல் இமேஜ் தான், இன்வெர்டட் தான், தலையிலான மெய்பிம்பம் தான். மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. இதே மாதிரி இன்னொன்று சொல்லித்தரேன், சி சொல்லி தந்துடுறேன். அடுத்த 2 நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நானே எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிடும். சியில் பொருள் வச்சா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள். அடுத்தது அதே ஒரே இது தான். இது என்னது? சி பேரல் ஆக்சிஸ். இப்போ சியிலேயே பொருள் வச்சிடுறாங்க. இப்போ ஒரு கதிர் இதில் பட்டு என்ன ஆகும்? எஃப் வழியாக போகும். அப்படி தானுங்க. இன்னொரு கதிர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த எஃப் வழியாக போயிட்டு பேரலாக போகும். எப்படி போகும்? பேரலாக போகும். நான் கரெக்டாக பென்சில் வச்சு வரையில, பென்சில் வச்சு வரைஞ்சால் இன்னும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வரும். பென்சில் வச்சு கரெக்டாக அளவு எடுத்து கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா இன்னும் பக்காவாக வரும். இப்போ ஒரு கதிர் மேலே போயிடுச்சு, இன்னொரு கதிர் பார்த்திங்கன்னா எஃப் வழியாக போகிற கதிர் பேரலாக வந்துருச்சு. இப்போ இந்த 2 கதிர்கள் மீட் ஆகிறப்ப இடம் பாருங்கள், இந்த இடத்துல மீட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடமா இருக்காது, இதுக்கு நேராக தான் இருக்கும், சிக்கு நேராக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மேலே வச்சு அந்த ஆரமாக இருக்கும், கீழே வச்சு இந்த ஆரமாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஆனால் தலைகளாக இருக்கும். அப்போ என்னென்னா, நம்ம பொருள் வச்சது சியில் வச்சோம், பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் பார்த்திங்கன்னா சியில் தான் கிடச்சிருக்கு. பொருளின் அளவு எப்படி இருந்துச்சு? நம்ம எந்த அளவு இமேஜை வச்சோமோ, சரி ஆப்ஜெக்டை வச்சோமோ அதே அளவு தான் இமேஜ் இருக்குது. ஸோ பொருளின் சம அளவில் இருக்கும். ஆனால் தலைகளாக தான் இருந்துச்சு. ரியல் அண்ட் இன்வெர்டட். தலையில் இருந்த என்ன பிம்பம் தான்? மெய் பிம்பம் தான். இதே மாதிரி மற்ற 2க்கு நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து ஈஸியாக வந்துடுங்க. இந்த லாஸ்ட்டு மட்டும் இப்போ சொல்லித்தரேன். எனக்கு கிடச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை நான் சொல்லித்தரேன். எஃப்க்கும் பிக்கும் இடையில் பொருள் வச்சுருக்காங்க. எஃப்க்கும் பிக்கு இடையில் பாருங்கள். சார் அந்த மற்ற 2 நடத்த போகிறீங்களே அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன்னா 9th வரப்போ இது அப்படியே அங்கே இருக்கும். அப்போ நடத்துகிறப்ப அந்த 2ஐயும் இன்னொன்று சேர்த்து நடத்திடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இது நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இதை விட்டு போகிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது பி, இது சி, இது பேரல் ஆக்சிஸ். இப்போ எங்கே வைக்கிறோம்னா இதான் எஃப். எஃப்க்கும் பிக்கும் இடையில் பொருளை வைக்கிறோம். இந்த இடத்துல பொருள் வைக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வைக்கிறோம். பெருசாக வரைகிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சின்னு வச்சிங்கன்னா இது உங்களுக்கு எஃப்னு இருக்கும், இது உங்களுக்கு பி. இப்போ இந்த இடத்துல நான் பொருள் வைக்கிறேன். வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கவனிங்க. ஒரு கதிர் இந்த மிரரில் பட்டு எஃப் வழியாக போயிடும். இன்னொரு கதிர் பார்த்திங்கன்னா இங்கே மேலே போய் படும். இங்கே இப்படி மேலே போய் பட்டு சி வழியாக போயிடும். இப்போ இந்த 2 கதிர் எங்கேயுமே மீட் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா பின்பாகத்தில் ஒரு கற்பனையாக நீட்டி விட்டிங்கன்னா ஆடியுடைய மறுபக்கம் இந்த இடத்துல மீட் ஆகும். இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னா பிம்பம் இங்கே உருவாகும். இப்போ இந்த 2 ஆரம்பருக்கு நான் வரைஞ்சதை பாருங்கள், ஒரே டைரக்ஷனில் வரைஞ்சிருக்கேன். அதை காட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ நேராக இருக்குது, பிம்பம் நேராக இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அப்போ இது என்ன பிம்பம்னா, ஏன்னா மெய் பிம்பம் கிடையாது, மாய பிம்பம், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்வாங்க. பட் சைஸும் பார்த்திங்கன்னா மேக்னிஃபைடு, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஆடிக்கு பின்னால் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஓகே, இந்த 3 மட்டும் நான் சொல்லி கொடுத்துக்கு 2 நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 2ஐயும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டவுட் இருந்தால் எனக்கு ரிமைண்ட் பண்ணி விடுங்க. 9th நடத்துகிறப்ப அந்த 2ஐயும் இந்த 2ஐயும் நான் உங்களுக்கு நடத்திடுவேன். அது வரைக்கும் சஸ்பென்ஷனாகவே இருக்கட்டும். சரிங்களா? இதை தவிர்த்து மீதி இருக்க நாளையும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த தலைப்பு போகலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த பிம்பத்தின் தன்மையை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இதுலேருந்து நிறைய கேள்வி வருங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நானும் ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்பட்டுமா? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கவனிங்க. குழியாடியில் பிம்பங்கள் உருவாவதில்
நேரான மாயபிம்பம் கிடைக்க நீங்கள் பொருள் வைக்கப்பட வேண்டிய இடம் சியில், சிக்கு அப்பால், ஈரலா தொலைவில், எஃப்க்கும் பிக்கும் இடையில். இதுதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஃப்க்கும் பிக்கும் இடையில். ஸோ எந்த மாதிரி வேணாலும் வினாவை எழுப்ப முடியும், பிட்வீன் எஃப் அண்ட் பி. ஓகே, இந்த மாதிரி தான் வினாக்கள் வரும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்து இந்த வளைவு ஆடியுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். பயன்கள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ பார்த்த குழியாடி குவியாடியுடைய பயன்கள். ஏன்னா காலங்காலமாக இதில் தான் பார்த்தீங்கன்னா வினாக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் கான்கேவ் மிரர் பார்க்க போகிறோம். என்னென்னு கவனிங்க, என்னென்னவா பயன்படுதுன்னு பாருங்கள். ஒன்று ஒப்பனை ஆடியாக பயன்படுது, மேக்கப் கண்ணாடியாக பயன்படுது. இன்னொன்று முகச்சவர கண்ணாடி, சேவிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுற கண்ணாடியும் என்ன மிரர் தான், குழி ஆடி தான், கான்கேவ் மிரர் தான். அடுத்து ஒளி நீண்ட தூரத்துக்கு பரவ செய்யும், அதனால் டார்ச் லைட்டில் பயன்படும். இட் இஸ் யூஸ்ட் இன் டார்ச் லைட். வேறு எங்கே பயன்படும், தேடும் விளக்குகளில் பயன்படும். தேடு விளக்குனா இந்த இரவு நேரத்தில் இந்த வேட்டைக்கெல்லாம் போகிறாங்க, இந்த தலையில் லைட் போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஹெட்லைட்டு. ஸோ அதில் பயன்படுற ஆடிகள் பார்த்திங்கன்னா இந்த குழி ஆடிகள் தான். அடுத்து நம்ம வெஹிக்கிள்ஸுடைய முகப்பு விளக்குகள், ஹெட்லைட், அதுலேயும் அதாவது டார்ச் லைட்லேயும் பயன்படும், சர்ச் லைட்டாக பயன்படும், ஹெட்லைட்டாக பயன்படும். எது, குழி ஆடிகள். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய சமையல்கலன், அந்த பெரிய அந்த பரவலை ஆடிகளும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, சரிங்களா. அந்த மாதிரி சோலார் குக்கர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆடிகள் தான் பயன்படும். வேறு இது அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா நிழலை ஏற்படுத்தாது. அதனால் இது எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி டாக்டர்ஸ்லாம் பயன்படுத்துறது. கண், காது, மூக்கை, தொண்டை பகுதியினை வந்து சோதித்து பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் பயன்படுது. இதுதான் ஐ, இயர், த்ரோட், இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பயன்படும். காரணம் என்னென்னா தி ப்ரொவைட் எ ஷேடோ ஃப்ரீ, இது வந்து நிழலை உண்டாக்காது, சரிங்களா. ரைட்டுப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளையும் இந்த ஆடியில் பயன்படும். எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளும் சில தொலைநோக்கிகள் இருக்குது. அதில் பயன்படக்கூடிய அந்த டெலஸ்கோப்பில் பயன்படக்கூடிய மிரர்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் ரிஃப்ளெக்டிவ் டெலஸ்கோப். 5மே பார்த்து வச்சுக்கோங்க, இதிலேருந்து வினாக்கள் வரலாம். அடுத்து பார்க்கக்கூடியது குவியாடிகள், கான்கேவ் மிரர்ஸ். இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாருங்கள். குவியாடிகள் வாகனங்களின் பின்காட்சி ஆடிகளாக பயன்படும். இப்போ தான் சொன்னேன், அதாவது ஹெட்லைட்டில் பயன்படுறது, வெஹிக்கிளுடைய ஹெட்லைட்டில் பயன்படுறது கான்கேவ்னு பார்த்தோம். அதே இது நம்முடைய சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பார்க்குறதுக்கு பயன்படுறது பார்த்திங்கன்னா என்ன மிரர்னால் கான்வெக்ஸ் மிரர், சரிங்களா. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன் அந்த ஆடிகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அதனுடைய பார்வை புலம் அகன்ற பார்வை புலத்தை கொண்டது. எப்படி பார்த்து வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ, தே ஆர் கர்வ்ட் அவுட்வர்ட்ஸ் கேட்பாங்க. இதுவே ஒரு முறை ஒரு ஒன்வோட கேட்டிருந்தாங்க. இப்படி கேட்கல, அகன்ற பார்வை புலம் கேட்கல, அதாவது பார்வை புலத்தை பெருமமாக கொண்டிருப்பது எதுன்னு கேட்டிருந்தாங்க. என்ன ஆடிகள்னால் குவியாடிகள் தான். அது மட்டும் இல்லை, மெடிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், நம்ம தங்கு விடுதிகள், பள்ளிகள், அங்காடிகள், ஷாப்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கடைகளில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, டிமார்ட்டு, அவ்வளோ பெரிய பெரிய ஷாப்பிங் மால், அங்கெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும். அவங்கள வந்து எல்லாத்தையும் கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா சில இந்த மாதிரி ஆடிகளை செட் பண்ணி வச்சுருவாங்க. அதிகப்படியான மக்கள்களை அந்த ஒரு ஆடி வழியாக கவனிக்க முடியும், சரிங்களா. ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலைச்சாலைகளில் இதை வச்சுருப்பாங்க. ஏன்னா சைடில் வரக்கூடிய அதாவது அந்த பெண்டில் பெண்டில் வரக்கூடிய வாகனங்களை பார்ப்பதற்காக இது பயன்படுத்துவாங்க, சரிங்களா. இப்போ எங்களுடைய கொடைக்கானல் மலையெல்லாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. கொடைக்கானல் மலை, சிறுமலை, அங்கெல்லாம் வந்து போகிற வழியில் அந்த பெண்டுகள் எல்லாமே இந்த ஆடிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. இது மட்டுமல்ல, நார்மலாக ரொம்ப குறுகலாக இருக்கக்கூடிய சாலைகளையும் இந்த மாதிரி குவியாடிகள் பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப பெண்டாக இருந்துச்சா இதை யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஆன் ரோட் வேர் தெர் ஆர் ஷார்ப் கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸ், சரிங்கப்பா. இப்போ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாம் ஒட்டி பார்த்துட்டோம். அடுத்து எதிரொலிப்பு விதிகள் இருக்குது, இது நம்முடைய 2வது பார்ட்டில் பார்க்கலாம், சரிங்களா. இந்த வீடியோ எப்படி நடத்தினேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தினேன்னா, உங்களுக்கு புரிஞ்சதா, புரியலாட்டி டவுட் கேட்கலாம். இல்லை அந்த 4 இன்னும் டவுட் இருக்குன்னா நான் 9th நடத்துகிறப்ப அதை சேர்த்து நடத்தினேன், சரிங்களா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.